தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் வணக்கம். இன்னும் தமிழ் டெக் செய்திகள் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இந்த அவார்ட் உங்களுடைய அவார்ட் உங்கள் சார்பாக நான் வச்சுருக்கேன். விகடன்லேருந்து பெஸ்ட் டெக் சேனல் தமிழ் டெக்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் தமிழ் டெக் கிடையவே கிடையாது. அண்டு இதுதான். ஸோ இது உங்களுக்கானது. உங்கள் சார்பாக நான் இங்கே உங்கள் முன்னாடியே வச்சுருக்கேன். நான் போன வாரமே காமிக்க வேண்டியது, அப்போ மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த வாட்டி உங்களுக்காக. ஓகே, ஸோ முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்எஃப் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தனி கம்பெனியாக மாறிட்டாங்களாம். நத்திங்லேருந்து வெளியே வந்து வி ஆர் இண்டிபெண்டன்ட் கம்பெனிப்பா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஸே இந்தியா தான் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட் இது வரைக்கும் நாங்கள் சப் பிராண்டாக எடுக்க மாட்டோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ், R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் அண்ட் இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $100 மில்லியன் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ண போகிறதான்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் லோக்கலாக வந்து மேனுஃபேக்சரிங் மற்ற விஷயங்கள்லாம் செய்யறதுக்காக. அண்ட் ஏற்கனவே போக்கோலேருந்து வெளியே போனார் இல்லையா தலைவர் இமான்ஷு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விபியாக வந்து சிஎம்எஃப்ல ஜாயின் பண்ணியிருக்கார். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, OriginOS இந்தியாவில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்தியாவில் OriginOS நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் என்னென்ன ஃபீச்சர்ஸோடு கொண்டு வர போகிறாங்கன்றது இனிமேல் வந்து தெரியல. ஒரு புதிராக தான் வந்து வச்சுருக்காங்க. லான்ச் பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸை நல்லபடியாக கொண்டு வந்தாங்கன்னா UI சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நல்லாயிருக்கும். ப்ளஸ் iQOO 15 மற்றும் Oneplus 15 இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுடைய லீக் இமேஜஸ் இதுதான்ப்பா இப்படி தான்ப்பா இருக்குன்றது போல் ஆன்லைனில் வந்துடுச்சு. ப்ளஸ் அடுத்த மாதம், தட் இஸ் அக்டோபர் மாதத்தில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் வீடியோ வந்து போட்டுட்டோம். பார்க்காதவங்க அங்கே பாருங்கள். இந்த ரெண்டு ஃபோனை பற்றியும் இதற்குள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றியும் அங்கே நான் சொல்லியிருக்கேன். OpenAI வந்து உங்களுக்கே தெரியும், ஜான் ஐவி கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்களே அவருடைய கம்பெனி கூட. ஸோ இப்போ அதன் தொடர்ச்சியாக நிறைய விதமான புது கேஜெட்ஸை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆப்பிள் இன்ஜினியர்ஸ் நிறைய பேரையும் வந்து ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக ஸ்மார்ட் கிளாஸஸ், வியரபிள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க சீக்கிரமாக லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2027க்குள்ளாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 3 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய CEO 3 பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்னால் அது எங்கேயோ போகுது. ப்ளஸ் ரீல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் வந்து டிக்டாக்குடைய பேனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தான் வந்து மெயின் பங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. காம்படிஷனுக்கு டிக்டாக் இந்தியாவில் திரும்ப லான்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா டிக்டாக்கை ஒரு காலத்தில் வெறுத்ததற்கான மிகப்பெரிய காரணங்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிறைய பேர் இப்போ யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கணக்கு தனியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் காம்படிஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரீல்ஸ் மூலியமாக யாருக்கும் ₹1 எவனும் தரதில்லை. டிக்டாக்காச்சும் வந்து இன்கம் இதெல்லாம் வந்து கிரியேட்டர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காம்படிஷன்ஸ் இருந்தால் தான் மெட்டா மாம்ஸ்க்கும் ஓகே வேறு வழி இல்லைப்பா நம்மளும் கொடுக்கணுன்றது போல தோணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மெட்டா ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் தான் அங்கே ஃபீட்ஸில் வந்து வந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை எந்தெந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயும் வந்து மார்க் மாம்ஸ் வந்து பிளான் பண்ணுறாரு. அதற்கு இதுவும் ஒரு சாட்சி. அடுத்தது சயின்ஸ் செக்ஷனில் பார்க்கும்போது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாக ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோல் வந்து ஒரு ஸ்டாரோடு இருக்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இன்னும் சொன்ன போனால் இதுக்கு பேர் வந்து த கிளிஃப்னு அப்படி வச்சுருக்காங்க. ஒரு செம பிரைட்டான ஒரு பிளாக் ஹோல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா சென்டரில் வந்து பிளாக் ஹோல் இருக்குது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி வந்து இந்த பிளாக் ஹோல் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய கேஸை வச்சு அது க்ளோ ஆகிறதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே இதன் மேலே நிறைய விதமான ஆய்வுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் இன்டெப்த்தாக மிஸ்டர் ஜிகே சீக்கிரமாக வீடியோ போடுவார்னு எதிர்பார்க்குறேன். அடுத்தது ஒரு சோகமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்காக 26 வயதுடைய ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா வைசாக்கில் சூசைட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட ஐஃபோனை கேட்டதாகவும் புது ஐஃபோன் அவங்க வாங்கி தர முடியாதுன்னு சொன்னதுனால இறந்ததாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் another ஃபோன். மேபி அதை யூஸ் பண்ணி நீங்கள் பல விதமான விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம் நினச்சிருந்துருக்கலாமே தவிர, பட் ஸ்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. நம்ம 20,000 ஸ்மார்ட் ஃபோன்லேயே சூப்பராக வந்து பண்ணலாம். 1-2 விஷயம் மட்டும் தான் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அதுவும் இந்த 17 சீரிஸ்க்கெலாம் போய் க்ரௌடெல்லாம் அடிச்சுக்கலான்னு பாருங்கள். அதெல்லாம் இன்னும் என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் கடைக்கு போனோம், ரிலையன்ஸ் டிஜிட்டலில் 2-3 கடை ஏறணும், இருக்குது, நாங்கள் வாங்கி வந்துட்டோம். அவ்வளோதான் பண்ண வேண்டியது. இதுவும் லான்ச் அன்றைக்கே. ஸோ அடுத்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக Amazon Flipkart சேல் நடந்திருந்தது. இஃப் இன் கேஸ் அந்த சேல் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். தசரா அதுக்கப்புறம் தீபாவளி வரைக்குமே கண்டினியூஸாக மாற்றி சேல் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேலில் நீங்கள் ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டேப்லெட் எது வாங்கணும்னு நினச்சிருந்தாலுமே எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் என்ன ஏதுன்றதை பற்றி டெடிகேட்டடாக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இஃப் இன் கேஸ் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா. இல்லை நான் வந்து ஆஃபர் மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு
வாட்ஸ்அப், டெலிகிராம், ட்விட்டர் 3 இடத்துலையுமே வந்து நாங்கள் ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த 3 இடத்துல நீங்கள் இன்னும் நம்மளை ஜாயின் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா QR கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். சரி, இவ்வளோ சொன்னதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Amazon, Flipkartல இந்த வாட்டி பயங்கரமான சேல் நடந்ததாக சொல்கிறாங்க. அதில் Amazon வந்து கிட்டத்தட்ட 38 கோடி கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள்லேயே வந்து அவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. 70% ஆஃப் த விசிட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ் இல்லாத அளவுக்கு டாப் 9 மெட்ரோ சிட்டிஸில் இல்லாதவங்க தான் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் வந்து பார்க்குறாங்க. அண்டு 30 lakhsக்கு மேலே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டே இல்லை அடுத்த நாள் வந்து டெலிவரியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம், நல்ல டெலிவரி வந்து இருந்திருக்கு. 50 லட்சத்துக்கு மேலே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 மற்றும் Tier 3 சிட்டிஸில் 2 நாட்குள்ளே வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கார்டுகளை பாராட்டலாம். அண்ட் மெயினாக சொல்ல போனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இந்த வாட்டி ரொம்ப அதிகமான சேல்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2x growth இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி எப்பவும் வர்ற மாதிரி சேலில் வந்து ரொம்ப கம்மியான ஆஃபர்ஸ் மட்டும் தான் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபர்ஸை பற்றி தான் நானும் வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆஃபர்ஸ், இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நான் டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். குறிப்பாக சொல்ல போனால் 20,000 செக்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து இயர் ஆன் இயர் வந்து growth இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பெரிய ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, iPhone 16 வந்து வெறும் 52,999 ரூபா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது இனிஷியலாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏற்றிட்டாங்கன்றது ஒரு சேலில் இருக்கிற கம்ப்ளைண்ட். இன்னொரு சேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்றது போலையும் கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து இல்லை நாங்கள் ஃபேக் கார்ட்டு தான் அப்படின்றத வந்து தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்குமே அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயம், தமிழ் டெக்கில் ஜாப் வேகன்சி உங்களுக்கு ஒருவேளை எடிட்டிங் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் டாவின்சி ரிசால்வ் இதில் அந்த சாஃப்ட்வேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் எங்கேயும் 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரீலான்ஸராக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்ப நல்லா வரும், நீங்கள் கிராஃபிக் டிசைனிங், தம்ப்நெயில்லாம் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அதில் நீங்கள் பண்ண ஒர்க்கோ இல்லை நம்மளுடைய இமேஜோ நம்மளுடைய வீடியோஸோ நாங்கள் சாம்பிள் அனுப்புவோம். நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அதில் எடிட் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய ஒர்க் என்னென்னலாம் இருக்குன்றதையும் நீங்கள் மெயிலில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ட்ராப் பண்ணலாம். கிருஷ்ணகிரியில் மட்டும்தான் ஒர்க், நோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் வெளியிலிருந்து எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் கேட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்க இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜெமினி ரோபோட்டிக் ER 1.5 இது வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் தான் அதோடைய டாஸ்க். ஸோ என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் அதோடைய டாஸ்க்கு. அண்ட் ஜெமினி ரோபோட்டிக் 1.5 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானை வந்து செயல்படுத்துறதுக்கான அந்த ஒரு மாடலாக இது இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் வந்து ரோபோட்டிக்ஸில் எந்த அளவுக்கு நோக்கி போகுதுன்றதை இங்கே நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் தெளிவாக எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட 2 பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரீன் கலர் கவரும் இருக்குது, பிளாக் கலர் கவரும் இருக்குது. க்ரீன் கலர் கவரில் டீக்ரேடபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ER 1.5 அந்த பிளான் பண்ணக்கூடியது என்ன பண்ணணும், ஓகே என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து இந்த பேக்கில் போகணும், க்ரீன் கலரில் போகும், எதெல்லாம் வந்து மக்காதது அதை எதை வந்து பிளாக்ல போகணுன்ற மாதிரி இது பிளான் பண்ணுச்சுன்னா, எப்போ அந்த பொருள் வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த மாடல் வந்து ஓகே இந்த பொருள் எடுத்துகிட்டு போய் அதில் போடு, இதை எடுத்துகிட்டு போய் போடு அப்படின்ற மாதிரி அந்த செயலை வந்து செயல்படுத்தும். அடுத்ததாக போக்கட் வந்து கேட்டிருக்காரு, BSNL 4G வரமாட்டேங்குது, ஆனால் என்னோட அம்மாவோட BSNL தான் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்ற டீட்டெயில்ஸ் இல்லை. அதனால் என்னுடைய பாசிபிளான விஷயம் என்னவாக இருக்கும்னா, ஒன்று ஒருவேளை உங்கள் ஃபோன் 4G சப்போர்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை மேபி உங்கள் சிம்மில் இருக்கலாம். சிம் வந்து ஒருவேளை நீங்கள் பழைய சிம் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அதில் 4G டிஃபால்ட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். போயிட்டு BSNL ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா புது 4G சிம் அப்கிரேட் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக கூடிய சிம்மை கொடுப்பாங்க. அதில் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அதுவும் உங்களுக்கு புது சிம் தான் அதுலேயுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் செட்டிங்ஸில் நீங்கள் எல்லாமே வந்து 4G பை டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிற மாதிரி எனேபிள் பண்ணியிருக்காங்களான்றதும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வார டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.